ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 1935 இந்திய அரசாங்க சட்டமும் மாநில சுயாட்சியும் எப்போ 1935லேருந்து 1937 வரைக்கும் அந்த காலகட்டத்தை தான் பார்க்க போகிறோம். 1935 இந்திய அரசாங்க சட்டம் அதுவும் நம்ம இப்போ பார்க்குறோம். காங்கிரஸும் தேர்தலும் இந்த 35 ஆக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து தேர்தலில் பங்கேற்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். காங்கிரஸோட அமைச்சரவை எப்படி அமைச்சது அதையும் பார்க்கணும். மாநில சுயாட்சியோட செயல்பாடு அது எப்படி செயல்பட்டுச்சு, மாநிலத்தில் சுயாட்சி கரெக்டாக செயல்பட்டுச்சா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த இந்திய அரசாங்க சட்டத்தோட ஒரு மதிப்பீடுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம எப்பவும் போல தான் வந்து பார்த்துட்ருக்கோம். பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா அவர்களோட புக்கில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அந்த புக்கோட நேம். ஓகேவா, அந்த புக்கில் இருந்தால் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், 1935 இந்திய அரசியல் சட்டமும் மாநில சுயாட்சியும். ஓகேவா, பாருங்கள், எப்போவுமே நம்ம ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம படித்து வச்சுக்கணும். பாருங்கள், பதவி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்கம் 1935 சட்டத்தை எதிர்த்து கொண்டு மறுபக்கம் நிர்மாண திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு தீர்மானத்தை வச்சுருக்கிறாங்க. 1937 ஜூலையில் ஒரு தீர்மானத்தை வச்சுருக்கிறாங்க. ஓகேவா, பாருங்கள், பதவி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்கம் 1935 சட்டத்தை எதிர்த்து கொண்டு மறுபக்கம் நிர்மாண திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் காரிய கமிட்டி தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறாங்க. 1937 ஜூலையில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அடுத்தது 1935 இந்திய அரசாங்க சட்டம். ஓகேவா, 1935 இந்திய அரசாங்க சட்டம் மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட 1909 கவுன்சில் சட்டமும் அது செயல்பட்ட முறையும் இந்திய தேசிய போராட்ட தலைவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. 1909 என்ன வந்திருக்கும், ஒரு கவுன்சில் சட்டம் வந்திருக்கும். ஓகேவா, அது வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 1909 வந்திருக்கும். இது வந்து இந்திய தேசிய போராட்ட தலைவர்களுக்கு எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்தி அளிக்காததாக இருந்திருக்கும். அதனால் அந்த சட்டத்தோட குறைபாடுகளை போக்குறதுக்காக தான் வந்து இன்னொரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. அதுதான் என்னது, மாண்டேக் சமஸ்போர்டு சீர்திருத்த சட்டம், அப்படி இல்லைன்னா மான்போர்ட் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்திருக்கும், 1919 வந்திருக்கும். ஓகேவா, மாண்டேக் சமஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் 1919 வந்திருக்கும். இந்த சட்டத்துப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இரட்டை ஆட்சியை கொண்டு வருவாங்க. ஓகேவா, என்னது இரட்டை ஆட்சியை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. எந்த சட்டத்தின் மூலம், 1919 கவுன்சில் ஆக்ட் மூலம் தான் வந்து இரட்டை ஆட்சி முறையை கொண்டுட்டு வருவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த சட்டத்தின் குறைபாடுகளை போக்குவதற்காக மாண்டேக் சமஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது 1919 இந்திய அரசாங்க சட்டம். இந்திய மாநிலங்களின் இரட்டை ஆட்சியை புகுத்தியது எது, இந்த 1919 சட்டம். இந்திய அரசாங்க சட்டம் தான் வந்து இந்திய மாநிலங்களில் இரட்டை ஆட்சியை புகுத்தினது. அந்த பரிசோதனையில் காங்கிரஸ் பங்கேற்க மறுத்து சட்டமன்றத்தை புறக்கணித்தது. நாமளே பார்த்தோம். 1919 இந்திய அரசாங்க சட்டத்துப்படி, இந்த கவுன்சில் சட்டத்துப்படி 1920 எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு இருக்கனால இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரையும் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து தேர்தலில் காங்கிரஸோட வேட்பாளர்களை யாருமே வந்து தேர்தலில் வந்து நிற்கக்கூடாது, காங்கிரஸ் உறுப்பினர்களும் வந்து நிற்கக்கூடாது, அப்படி நீங்கள் எங்களை எதிர்த்து நீங்கள் வந்து வேட்பாளராக நீங்கள் கட்சியில் நின்னீங்கன்னா உங்களுக்கு யாரும் ஓட்டும் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, பட் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சுயராஜ்ய கட்சியினர் சட்டமன்றத்தில் நுழைய ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி இரட்டை ஆட்சியின் பலவீனங்களை அம்பலப்படுத்தினார். பார்த்தீங்களா, சுயராஜ்ய கட்சியினர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து தேர்தலில் கலந்துருப்பாங்க. ஓகேவா, சுயராஜ்ய கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1923 ஜனவரி மாதம் 1 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி வந்து 1922 பிப்ரவரி மாதம் 12 வாபஸ் வாங்கிடுவார். அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணுவாங்க, 1923 நடந்த எலெக்ஷனில் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சு நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுயராஜ்ய கட்சியினர் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுயராஜ்ய கட்சியினர் தான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கட்சி இரட்டை ஆட்சியின் பலவீனங்களை அம்பலப்படுத்தினார். இரட்டை ஆட்சியோட பலவீனத்தை மக்களுக்கெல்லாம் வந்து எடுத்து சொல்லிடுவாங்க. சைமன் குழு நாடெங்கிலும் புறக்கணிக்கப்பட்டாலும் அதன் அறிக்கை இந்திய அரசியலமைப்பு மாற்றத்துக்கான திசையை காட்டியது. சைமன் குழு எப்போ வருவாங்க, 1927 சைமன் குழு வருவாங்களா. இதில் வந்து இந்தியர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சைமன் குழு அமைக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த கட்சி எந்த கட்சி அப்படின்னா இந்த சுயராஜ்ய கட்சி தான். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. சைமன் குழு அமைக்க
காரணமாக இருந்த முக்கிய கட்சி எந்த கட்சின்னு கேட்டாங்கன்னா இந்த சுயராஜ்ய கட்சி தான். இந்த சைமன் குழு வருவாங்க. இந்த சைமன் குழுவோட அறிக்கை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னான்னு, இதுதான் வந்து 1935க்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா 1935க்கு ஆக்டுக்கு ஒரு முக்கிய இதாக இருந்த எந்த நிகழ்வு இருந்திருக்குன்னா இந்த வட்டமேஜை மாநாடு தான் இருந்திருக்கும். 3 வட்டமேஜை மாநாடோட அறிக்கை வந்து சொல்லுவாங்க, வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒயிட் பேப்பர். ஓகேவா, வெள்ளை அறிக்கை. இந்த 3 வட்டமேஜை மாநாட்டோட அறிக்கை தான் இந்த ஒயிட் பேப்பரு. இந்த வெள்ளை அறிக்கை வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கிட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க. இந்த வெள்ளை அறிக்கையை எப்போ 1933 மார்ச் மாதம் வந்து இந்த வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. இதோட அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் பார்த்திங்கன்னா 1935 இந்திய அரசாங்க சட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, சரி பாருங்கள். சைமன் குழு இப்போ நாடெங்கிலும் புறக்கணிக்கப்பட்டாலும் அதன் அறிக்கை இந்திய அரசியலமைப்பு மாற்றத்திற்கான திசையை காட்டியது. 3 வட்டமேஜை மாநாடுகளிலும் விளைவாக புதிய அரசியலமைப்புக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து 3 வட்டமேஜை மாநாடுகளோட விளைவாக தான் புதிய அரசியலமைப்புக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதுன்றாங்க. அந்த மாநாட்டோட முடிவுகளை உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கை பாருங்கள், அந்த வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பரை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தாங்க. எப்போ 1933 மார்ச் மாதம். பின்னர் அந்த அறிக்கையை பாராளுமன்ற கூட்டு பொறுப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருப்பாங்க. ஜாயின்ட் செலெக்ஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டி 18 மாதம் அதை விரிவாக வந்து பரிசீலிக்கிறாங்க. எத்தனை மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க? அதை நல்லா அந்த ஒயிட் பேப்பர், அந்த வெள்ளை அறிக்கையை வந்து பரிசீலிக்கிறதுக்கு ஒரு 18 மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. எப்போ 1934 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் அடிப்படையில் தான் இந்த மசோதா வந்து தயாரிக்கிறாங்க. எந்த மசோதா? இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதை வந்து தயாரிக்கிறாங்க. 1935 ஜனவரி 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுது. எது? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து ஜனவரி 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுது. எங்கே? நம்ம பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு 1935 இந்திய அரசாங்க சட்டமாக இது வந்து நிறைவேற்றப்படுது. எங்கே? பிரிட்டிஷ் இந்தியாவில் நிறைவேற்றப்படுது. ஓகேவா, எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1935. அதனால தான் இந்த சட்டம் பேர் என்ன? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சட்டத்தின் முக்கிய உள்ளீடுகள். இப்போ 1935 ஆக்டில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் வரலாற்றிலேயே மிகவும் நீளமானதாக கருதப்படும் 1935 முக்கிய சரத்துகள் அல்லது உள்ளீடுகள் பின்வருமாறு. பாருங்கள், முக்கியமான சரத்துகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. பிரிட்டிஷ் இந்திய மாநிலங்களையும் இந்திய மன்னர் மாநிலங்களையும் கொண்ட அகில இந்திய கூட்டாட்சி அமைக்கப்படும். பாருங்கள், கூட்டாட்சி, ஆல் இண்டியா ஃபெடரேஷன். ஓகேவா, கூட்டாட்சி வந்து நம்ம வந்து அமைக்க போகிறோம். இரட்டையாட்சியை வந்து நம்ம வந்து கேன்சல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், மாநில இரட்டையாட்சி முறை நீக்கப்படும். பார்த்தீங்களா, இரட்டையாட்சி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1919 கவுன்சில் சட்டம் மூலம், இந்திய அரசாங்க சட்டத்து மூலம் இரட்டையாட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து இந்திய அரசாங்க சட்டம் 35 மூலம் என்ன பண்ணுறாங்க? இரட்டையாட்சியை கேன்சல் பண்ணிவிட்டு மத்தியில் இரட்டையாட்சியை செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா, இது மாநிலத்தில் இரட்டையாட்சியை செயல்படுத்தியிருப்பாங்க. அதை வந்து நீக்கிட்டு மத்தியில் இரட்டையாட்சி செயல்படும் முறையை வந்து கொண்டுட்டு வராங்க. மத்திய கூட்டாட்சி சட்டமன்றம், மாநிலங்களவை, அதுக்கப்புறம் மக்களவை ஆகிய 2 அவைகளும் கொண்டிருக்கும்ன்றாங்க. மத்திய கூட்டாட்சி எந்தெந்த அவையை கொண்டிருக்கும்? சட்டமன்ற மாநிலங்களையும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மக்களவை, இந்த 2 அவையும் வந்து கொண்டிருக்குன்றாங்க. இதில் சட்டமன்ற மாநிலங்களவைனா நம்ம வந்து ராஜ்யசபாவை தான் அப்படி சொல்கிறாங்க. மக்களவைனா லோக்சபாவை தான் மக்களவை அப்படின்றாங்க. அதை தான் சொல்கிறாங்க. சட்ட அமைப்பு சம்பந்தமான சிக்கல்களையோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே எழக்கூடிய பிரச்சனைகளையோ அல்லது வேறுபாடுகளையோ ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் இடையே ஏற்படக்கூடிய தகராறையோ தீர்த்து வைப்பதற்கான உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்படும். பார்த்தீங்களா, இப்போ ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை யார் வந்து தீர்த்து வைப்பாங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைப்பாங்க. அதனால் நம்ம உச்சநீதிமன்றத்தை நம்ம வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அரசாங்க அதிகாரங்கள் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. எந்த ஆக்ட் படி? 1935 ஆக்ட் படி அரசாங்க பட்டியலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்ன்ட்டு ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. சிறுபான்மை சமுதாயங்களுக்கான தேர்தல் பாதுகாப்புகளும் இடஒதுக்கீடும் கொடுக்கப்பட்டன. பார்த்தீங்களா, சிறுபான்மையினர்லாம் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தேர்தலில் பாதுகாப்புகளும் இடஒதுக்கீடும் பார்த்திங்கன்னா தனியாக ஒதுக்குறாங்க. சிறுபான்மையினா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்காங்க, முஸ்லீம் வந்து ஒரு 30% இருக்காங்க, கிறிஸ்டின் வந்து ஒரு 20% இருக்காங்கன்னா இதில் யார் கம்மியாக அந்த ஏரியாவில் இருக்காங்களோ இவங்க தான் சிறுபான்மையினர். இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலையுமே இருப்பாங்க. அதில் யார் லோயஸ்ட் பர்சன்டேஜாக இருக்காங்களோ அவங்க தான் சிறுபான்மையினர். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு வந்து நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான நம்ம சமுதாயங்களுக்கான தேர்தல் பாதுகாப்பை நம்ம தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநிலம் சம்மந்தப்பட்ட அதிகாரங்களை அமைச்சர்களின் பொறுப்பில் விட்டு மாநில சுயாட்சிக்கு வழிவகை செய்யுது. பாருங்கள்,
மாநிலம் சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரத்தையும் நம்ம அமைச்சர்களோட பொறுப்பில் விட்டுறணும் அப்படின்றாங்க. இந்திய விவகார செயலருக்கு இருந்த இந்திய சபை நீக்கிவிட்டு அதற்கு பதில் ஒரு புதிய சிலர் அதற்கு பதில் ஒரு சிலரை கொண்ட ஆலோசகர் குழு ஏற்படுது. இங்கே பாருங்கள், இந்திய சபை விவகார செயலராக இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட பதவியை நீக்க சொல்கிறாங்க. இவர் நமக்கு தேவையே இல்லை, இந்திய விவகார செயலர்னு எதுக்கு நீங்கள் வந்து போட்டு வச்சுட்ருக்கீங்க, இவரோட பதவியே எங்களுக்கு வேண்டாம், இவருக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலரை கொண்ட ஒரு ஆலோசகர் குழு வந்து நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் சொல்லுது. பர்மா இந்தியாவிலேருந்து பிரிக்கப்பட்டது. இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும். ஓகேவா, பர்மா வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்கப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போது 1935 ஆக்ட் படி தான் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஆனால் சைமன் கமிஷன் சொல்லுவாங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பர்மா வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்கப்பட வேண்டும் சொல்லி சைமன் குழுவோட ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஹைதராபாத்தின் பகுதியாக இருந்த பீகார் மத்திய மாகாணத்துடன் இணைக்கப்பட்டது. பார்த்தீங்களா, பர்மா வந்து இந்தியாவிலேருந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருந்த பீகாரை மத்திய மாகாணத்து கூட இணைச்சிட்டாங்க. இந்திய அரசியல் சட்டத்தின் மாற்றத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியும். பாதுகாப்பு, வெளி விவகாரம் போன்ற ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள் வைஸ்ராயிடமும் மாற்றப்பட்ட அதிகாரங்கள் வைஸ்ராயால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களிடமும் கொடுக்கப்பட்டதால் இது மத்தியில் இரட்டையாட்சி என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியில் இரட்டையாட்சின்றாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள் எப்போவுமே யார் கண்ட்ரோல் இருக்கும், அந்த நம்ம வைஸ்ராய் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி மாற்றப்பட்ட துறைகள்லாம் யார்கிட்ட இருக்குன்னா வைஸ்ராயால் நியமிக்கப்படுறாங்கல்ல அந்த அமைச்சர்கள், அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாற்றப்பட்ட அதிகாரங்கள்லாம் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் இது வந்து ஒரு இரட்டையாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுருக்கமாக சொல்லணுன்னா 1935 சட்டம் சில பாதுகாப்புகளுடன் கூடிய பொறுப்பாட்சி ஏற்படுத்து அப்படின்றாங்க. ஓகேவா, எந்த ஆக்டு, 1935 ஆக்டு ஒரு சில பாதுகாப்புகளுடன் கூடிய ஒரு பொறுப்பாட்சி ஏற்படுத்துது அப்படின்றாங்க. இந்த 1935 ஆக்டை அடிமை பட்டயம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1935 சட்டத்தை அடிமை பட்டயம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து காங்கிரஸோட நிலை என்ன, 1935 சம்திங்கில் காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். காங்கிரஸாரும் மக்களுக்கும் சட்ட மறுப்பு போராட்டத்தால் கலைத்து போயிருந்தனர். பாருங்கள், காங்கிரஸாரும் மக்களும் என்ன பண்ணுறாங்க, சட்ட மறுப்பு போராட்டத்தால் கலைச்சு போயிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன், நம்ம ஆல்ரெடி சட்ட மறுப்பு இயக்கம்னு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருப்போம், 1930 1934 வரைக்கும் பார்த்திங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் நடந்திருக்கும். அப்போ இதில் எல்லாம் போராடி எல்லாருமே வந்து கலைப்பாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. 1935 இந்த கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் வருது. இதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தேர்தல் வந்து நடத்த போகிறாங்க. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. 1935 சட்டத்தின்படி பொது தேர்தல்கள் நடக்கவிருந்தன. அத்தேர்தலில் போட்டியிடுவது பற்றி காங்கிரஸ் தலைவர்களிடையே மீண்டும் கருத்து மாறுபாடுகள்லாம் தோன்றுச்சு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து காந்தி காங்கிரஸை விட்டு வெளியே போயிடுவார். எப்போ சட்ட மறுப்பு இயக்கத்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தி வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே போயிடுவார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றோர் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றனர். இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க, தேர்தலில் வந்து நம்ம வந்து பங்கேற்கக்கூடாது, 1935 இந்தியா ஆக்ட் படி தேர்தல் நடத்தினாங்க அப்படின்னா அந்த தேர்தலில் நம்ம யாரும் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஜெயபிரகாஷ் நாராயணன், இவங்கெல்லாம் வந்து தேர்தலை புறக்கணிக்கணும். எதுக்கு நம்ம தேர்தலில் தேவையில்லாமல் பங்கேற்றுக்கிட்டு தேர்தலை நம்ம புறக்கணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டத்தையே நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யார், நேரு வந்து இந்த 1935 ஆக்ட் இருக்குல்ல, இந்திய அரசாங்க சட்டம், இந்த சட்டத்தையே நம்ம வந்து புறக்கணிக்கணும், சட்டமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நேரு என்ன சொல்கிறாருன்னா 1935 இந்திய அரசு சட்டத்தை அடிமை பட்டயம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். ஓகேவா, சேட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படிம்பாங்க. ஓகேவா, சேட்டர் ஆஃப் ஸ்லேவரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, இந்த வார்த்தை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்கள், புதிய சட்டம் விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்திவிடும், முழு சுதந்திரம் பெறுவதென்று மக்களை திசை திருப்பிவிடும், 1920 காங்கிரஸ் பின்பற்றி வரும் அரசியல் போக்கை கேலி கூத்தாக்கிவிடும் என்று அவர்கள் வாதிட்டனர். ஆனால் வல்லபாய் பட்டேல், ராஜகோபாலாச்சாரி, சத்யமூர்த்தி, ராஜேந்திர பிரசாத் போன்றோர் 1935 சட்டப்படி ஏற்படவிருக்கும் இந்திய கூட்டாட்சியின் குறைகளை நன்கு உணர்ந்திருந்த போதிலும் அச்சட்டத்தை செயல்படுத்த ஒப்புக்கொண்டனர். பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும் யார் யாருக்கு, இந்த ராஜகோபாலாச்சாரியார், அதுக்கப்புறம் வல்லபாய் பட்டேல், சத்யமூர்த்தி, ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த கூட்டாட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து ரொம்ப டேஞ்சரு, இது எதுக்கு தேவையில்லாத கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் தெரியும். பட் அவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சுமே அதில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து அவங்க வந்து வெளியே சொல்லிக்கல.
ஓகேவா, எப்படியும் வந்து இந்த 1935 ஆக்ட் கொண்டுட்டு வந்ததே பெரிய விஷயம். ஸோ நம்ம அதை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டையே எதிர்க்கிறாங்க, 1935 ஆக்டையே எதிர்க்கிறாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஓகே, எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. யார், வல்லபாய் பட்டேல், ராஜகோபாலாச்சாரியார், சத்தியமூர்த்தி, ராஜேந்திர பிரசாத், இவங்களாம் தெரியும். பட் தெரிஞ்சாலும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா புதிய அரசியல் அமைப்பு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரசின் பொருளாதார சமய கொள்கைகளை எளிதில் நிறைவேற்றலாம் என்றும் நாடு விரைவில் விடுதலைவதற்கு புதிய சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் அவர்கள் வாதிட்டனர். காங்கிரஸ் தலைமையில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி புதிய பொருளாதார சமய கொள்கையெல்லாம், புதிய பொருளாதார சமுதாய கொள்கையெல்லாம் ஈஸியாக நிறைவேற்றிடலாம், அதே மாதிரி நாடு சீக்கிரமாக விடுதலை அடைஞ்சிரும், அதனால் விடுதலை அடைஞ்சிட்டா ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக மாநிலத்துக்கு சுயாட்சிக்கு அவர்கள் பெரிதும் அவசரப்பட்டனர். யார், இந்த ராஜேந்திர பிரசாத், இந்த ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து அவசரப்படுறாங்க, மாநில சுயாட்சிக்கு வந்து அவசரப்படுறாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தோட தோல்வி, காந்தி நிர்மாண திட்டத்தின் மக்களுக்கு போதிய ஆர்வமின்மை, அரசாங்கம், அதுக்கப்புறம் அதிகார ஆசை ஆகியவை ஓரளவுக்கு அவர்கள் 1935 ஆக்ட் சட்டத்தை வந்து ஆதரித்தமைக்கு காரணமாக இருக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த சட்டமறுப்பு இயக்கத்தோட தோல்வி, காந்தியோட நிர்மாண திட்டத்தோட மக்களுக்கு வந்து போதிய ஆர்வமின்மை, ஏன்னா காந்தியோட திட்டத்து மேலே ஆர்வமே இருந்திருக்காது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகார ஆசை, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1935 சட்டத்தை அவங்க ஆதரிச்சதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. 17 ஆண்டுகள் சிறை கூடங்களில் இருந்தும் வீதிகளில் போராட்டம் நடத்தியும் காங்கிரஸ்காரர்கள் சோர்வுற்றிருந்தனர். பார்த்தீங்களா, 17 வருஷம் வந்து போராட்டம் பண்ணி வீதியாக வந்து போராட்டம் நடத்தி அதனால் ரொம்ப சோர்வாக இருக்காங்க அப்படின்றாங்க. மூத்த தலைவர்களுக்கும் வயசாயிருச்சு அப்படின்றாங்க. காங்கிரஸில் இருக்கிற மூத்த தலைவர்களுக்கும் வயசாயிருச்சு, அதனால் அதிகாரத்தை கைப்பற்றி அவர்கள் விரும்பியவாறு இந்திய தேசிய இயக்கத்தை வளர்த்து மக்கள் நலை காக்க முடியும் என்று கருதியதால் அவர்கள் புதிய சட்டத்தை செயல்படுத்த எண்ணினர் அப்படின்னு சொல்லி டேவிட் அர்னால்டுன்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் தலைவர்கள்லாம், மூத்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து வயசாயிடுச்சுப்பா, அதனால் அதிகாரத்தை வந்து நாமளே கைப்பற்றி நாம் வந்து மக்கள் நலனை வந்து காக்கலாம், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய சட்டத்தை செயல்படுத்த நாம் வந்து நினைக்கிறோம்னு சொல்லி டேவிட் அர்னால்டு வந்து சொல்கிறார். ஓகேவா, அடுத்து பாருங்கள், லக்னோ 1935 ஏப்ரல் 29 நேருவோட தலைமையில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கூடுது. எப்போ, 1935, ஓகேவா, 1935 ஏப்ரல் மாதம் 29, டேட்டும் பார்த்துக்கோங்க, இயரும் பார்த்துக்கோங்க. ஏப்ரல் மாதம் 29, 1935 லக்னோவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கூடுது. ஓகேவா, எப்போ, லக்னோவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கூடுது. யாரோட தலைமை அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட தலைமை. காங்கிரஸும் தேர்தலும் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. லக்னோவில் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் கூடிய காங்கிரஸ் 1935 சட்டத்தை வன்மையாக கண்டித்தது. பாருங்கள், இந்த லக்னோ மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு, 1935 சட்டத்தை வந்து வன்மையாக கண்டிக்கிறாரு. அதே சமயம் சட்டமன்றங்களுக்கான பொது தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தது. சட்டமன்றத்தில் பொது தேர்தல் நடக்குதில்ல, அதுக்கு வந்து போட்டி போடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அரசாங்க பதவி ஏற்பதா என்ற பிரச்சனை தள்ளி போடப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜெயிக்கலாம், அதுக்கப்புறம் அரசாங்க பதவியை பற்றி நம்ம யோசிக்கலான்ட்டு சொல்லி நேரு சொல்கிறாரு. 1936 ஏப்ரல் மாதம் கூடிய காங்கிரஸ் செயற்குழு தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு நடக்கவிருந்த தேர்தலில் போட்டியிடுவதென தீர்மானித்தது. ஏன்னா 1937 தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நடக்கும். ஆனால் 1936 நேரு வந்து பிளான் பண்ணுறாரு, அடுத்த வருஷம் நடக்க போகிற தேர்தலுக்கு நம்ம இப்போயே காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை கூட்டி நம்ம வந்து முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடுறாங்க. எப்போ, 1936 ஆகஸ்ட் மாதம் 23 வெளியிடுறாங்க. ஓகேவா, 1936 ஆகஸ்ட் மாதம் 23 என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதும் இந்திய தேசிய விரோத சட்டங்கள், கட்டுப்பாடுகள், விதிகள் ஆகியவற்றை நீக்குவதும் காங்கிரஸ் தேர்தலில் கலந்து கொள்வதற்கான நோக்கமாகும் என்று அத்தேர்தலோட அறிக்கை சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா, தேசிய விரோத சட்டங்கள், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை வந்து நம்ம எதிர்க்கணும், அதே மாதிரி கட்டுப்பாடுகள், விதிகள், இது எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணணும், இதுதான் வந்து நம்ம காங்கிரஸோட குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை வந்து சொல்லுது. மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் 1937 பிப்ரவரி மாதம் நடக்குது. பார்த்தீங்களா, எப்போ நடக்குது, 1937 பிப்ரவரி மாதம் நடக்குது. காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தேர்தலில் போட்டியிட்ட பிரதான கட்சிகளாகும். பார்த்துக்கோங்க, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தான் வந்து போட்டி போடுது. தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. 1937 நடந்த எலெக்ஷனில்
காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்றது. ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், சென்னை, பீகார், ஒரிசா ஆகிய 5 மாநிலங்களிலும் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மை பலம் பெற்றது. பார்த்தீங்களா, காங்கிரஸ் வந்து இந்த 5 இடத்துலையும் ஜெயிச்சிருது. பம்பாய், வங்காளம், அஸ்ஸாம், வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி அடைந்தது. பாருங்கள், காங்கிரஸ் தனியாகவே நின்று ஜெயிச்சிருது. பஞ்சாபில் கம்யூனிஸ்ட் கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற்றது. பார்த்தீங்களா, பஞ்சாபில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பெரும்பான்மை பெற்றது. கம்யூனிஸ்ட் கட்சி தெரியும்ல, 1925 வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே நின்று ஜெயிச்சிடுறாங்க. இந்த தேர்தலில் முஸ்லீம் லீக் வந்து படுதோல்வி அடையுது. ஓகேவா, முஸ்லீம் லீக் வந்து இந்த 1937 பிப்ரவரி மாதம் நடந்த தேர்தலில் படுதோல்வி அடையுது முஸ்லீம் லீக்கு. காங்கிரஸோட தேர்தல் வெற்றியை சட்டமறுப்பு இயக்கத்தோட விளைவுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. யார் அப்படின்னா ஆர்ஜே மூர் அப்படின்றார். ஓகேவா, ஆர்ஜே மூர் அப்படின்ற என்ன சொல்கிறாரு, காங்கிரஸோட தேர்தல் வெற்றியை சட்டமறுப்பு இயக்கத்தோட விளைவு தான் காங்கிரஸோட தேர்தல் வெற்றின்றார். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 1930லேருந்து 1934 வரைக்கும் நிறைய சம்பவம் நடந்திருக்கும். இந்த சட்டமறுப்பு இயக்கத்தினால தான் வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்குது அப்படின்னு ஆர்ஜே மூர் வந்து சொல்கிறார். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் கூடி தேச விடுதலைக்காக பாடுபடுவதென்றும் அரசியல் சட்ட அமைப்பு மன்றத்தை கூட்ட வழிவகை செய்ய வேண்டும் என்றும் சுதந்திர ஜனநாயக ஆட்சி ஏற்படுத்த முயல வேண்டும் எனவும் தீர்மானித்தனர். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஜெயிச்சிட்டாங்களா? ஜெயிச்சதுக்கப்புறம் மார்ச் 17ஆம் தேதி டெல்லியில் கூடுறாங்க. எப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் மார்ச் 17, 1937 மார்ச் 17 எல்லாருமே டெல்லியில் கூடி இந்த மாதிரி பேசுகிறாங்க. என்னன்னு, தேச விடுதலைக்காக நம்ம வந்து பாடுபடணும், அரசியல் சட்ட அமைப்பு மன்றத்தை நாம் வந்து கூட்டுறதுக்கு வழி செய்யணும், சுதந்திர ஜனநாயக ஆட்சி நம்ம ஏற்படுத்த முயலணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து தீர்மானிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அமைச்சரவை அமைப்பு. தேர்தல் முடிந்தது, தேர்தல் முடிவுகள் தெரிந்துவிட்டன. அடுத்து அமைச்சரவை அமைக்க வேண்டும். அதனால் காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, காங்கிரஸ் பெரும்பான்மையுடைய மாநிலங்களில் அமைச்சரவை அமைப்பது பற்றி மீண்டும் காங்கிரஸ் தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. ஏன் அப்படின்னா, அப்போ வந்து காந்தி தலையிட்டு சமரச தீர்வை ஒன்று சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நிறைய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, யாருக்கு எந்த அமைச்சர் பதவி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கிட்ட வந்து நிறைய பிரச்சனை ஏற்படும். ஒருத்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சிஎம்மாக இருக்கேன், என்னோட ஸ்டேட்டில் நான் வந்து சிஎம்மாக இருக்கேன் அப்படிமா, இன்னொருத்தன் நான் என்னோட ஸ்டேட்டில் சிஎம்மாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடு வாக்குவாதங்கள்லாம் நிறையா வரும். அப்போ காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து தலையிட்டு ஒரு சமரச தீர்வாக ஒன்று சொல்கிறார். ஓகேவா, அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர்கள் மாநில நிர்வாகத்தில் தலையிடுவதில்லை என்று உத்தரவாதம் அளித்தார். கவர்னர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி காந்தியோட பேச்சை கேட்டுட்டு, நான் வந்து மாநில நிர்வாகத்திலாம் தலையிடலப்பா, நீங்களே யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசி முடிவெடுத்து நீங்களே சொல்லுங்கள், அதுபடி அமைச்சரவை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிடுறாரு கவர்னர். அப்போ காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யார்? கவர்னர் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைக்கலாம் அப்படின்றாரு. காந்தியோட தீர்வை காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா காந்தி தான் இந்த மாதிரி ஆளுநர்கிட்ட சொல்கிறது. ஸோ காந்தி சொன்னதா அமைச்சரவை எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்காரர் தலைவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கவர்னர்கள் அத்தகைய உத்தரவாதம் அளிக்க தயாராக இல்லை. பார்த்தீங்களா, கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில நிர்வாகத்தில் தலையிடாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள், அவன் உத்தரவாதமாக சொல்ல மாட்டேங்கிறான். ஓகேவா, கண்டிப்பாக நான் வந்து மாநில தலையிடுவேன், என்ன யார் நீங்கள் கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஓகேவா, பாருங்கள், கவர்னர்கள் அத்தகைய உத்தரவாதம் அளிக்க தயாராக இல்லை. எனவே அமைச்சரவை அமைப்பதில் தேக்க நிலை ஏற்பட்டது. பாருங்கள், அமைச்சரவை அமைப்பதில் தேக்க நிலை ஏற்பட்டது. அதை சாதகமாக்கி கொண்டு சென்னை, ஐக்கிய மாகாணம், அதுக்கப்புறம் மத்திய மாகாணம், பீகார், ஒரிசா கவர்னர்கள் சிறுபான்மை கட்சியிலிருந்து அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து இடைக்கால அரசாங்கத்தை அமைத்தனர். பார்த்தீங்களா, இந்த பிளேஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்காரங்கிட்ட கருத்து வேறுபாடு நிறையா இருக்குது. அதனால் அவங்க அமைச்சர் பதவியில் வந்து யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆளுநர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி சிறுபான்மை பெற்ற இடங்கள்லாம் இருக்கும்ல, கம்மியான இடத்துல ஜெயிச்சிருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து ஒரு இடைக்கால அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணிடுறார். ஓகேவா, ஒரு இடைக்கால அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணிடுறாரு. பஞ்சாப், வங்காளம், சிந்து, அஸ்ஸாம், வடமேற்கு எல்லை மாகாணம் காங்கிரஸ் இல்லாத கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்பட்டு 1937 ஏப்ரல் 11ஆம் தேதியிலேருந்து செயல்பட துவங்கியது. பார்த்தீங்களா, 1937 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து காங்கிரஸ் இல்லாத அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அதில் காங்கிரஸ்காரங்க யாருமே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நிறையா போயிட்டுருக்கு. அதனால் அந்த அமைச்சரவை யாருமே இல்லை. பாருங்கள், வங்காளம், சிந்து, அஸ்ஸாம், வடமேற்கு எல்லை மாகாணம் இந்த மாதிரி இந்த மாகாணத்திலலாம் காங்கிரஸே இல்லாமல் கூட்டு அமைச்சரவை வந்து போயிட்டுருக்கு.
1937 ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து அமைச்சரவை செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. வைஸ்ராய் லின்லித்கோ பிரபு வந்து தனது வானொலி பேச்சின் மாநில அரசின் அன்றாட நிர்வாகத்தில் கவர்னர் குறுக்கிட மாட்டார் என்று மறைமுகமாக அறிவித்ததை அடுத்து அரசியல் தேக்க நிலை அகன்றது. பார்த்தீங்களா, இப்போ இவர் நம்ம வைஸ்ராய் லின்லித்கோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி பேசுகிறாரு. ஓகேவா, லார்டு லின்லித்கோ வந்து என்ன பேசுகிறாரு, சரி ஓகே நீங்கள் காங்கிரஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஓகே நாங்கள் வந்து ஆளுநர்கிட்ட சொல்லி ஆளுநரை வந்து நாங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்கிறோன்னு சொல்லி இந்த மாதிரி லின்லித்கோ வந்து சொல்லிடுவார். ஓகேவா, ஆளுநர் இனிமே உங்களோட நிர்வாகத்தில் குறுக்கிட மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே காங்கிரஸ் வந்து அதை ஏற்றுக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் அவை அமைச்சரவை அமைக்குது. பாருங்கள், முதன் முறையாக காங்கிரஸ் சென்னை, ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், பம்பாய், பீகார், ஒரிசா, வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகிய 7 மாநிலங்களிலும் அமைச்சரவை அமைத்தது. எப்போ? ஜூலை மாதம் 1938 அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவையை அமைக்குது. ஓகேவா, சரி பாருங்கள், செப்டம்பர் மாதம் அஸ்ஸாமில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. பாருங்கள், செப்டம்பர் மாதத்தில் அஸ்ஸாமில் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கிறாங்க. பஞ்சாபில் காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுது. அதே மாதிரி மிக பெரும்பான்மையான மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததை பற்றி மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஓகேவா, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து எலெக்ஷனில் இன்னும் போட்டு ஜெயிச்சிருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மாநில சுயாட்சியின் செயல்பாடு. காங்கிரஸ் மேலிடம். காங்கிரஸ் வந்து மேலே இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறாங்க. 1937 மார்ச் மாதம் காங்கிரஸ் ஒரு பாராளுமன்ற துணைக்குழு, ஓகேவா, அதை வந்து ஏற்படுத்துது. அதாவது பார்லிமெண்ட்ரி சப் கமிட்டி அப்படிம்பாங்க, அதை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுவே காங்கிரஸ் மேலிடம் என்று அழைக்கப்படுது. அதாவது காங்கிரஸ் ஹை கமாண்ட் அப்படிம்பாங்க, அதுதான் வந்து மேலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, காங்கிரஸ் மேலிடம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு பாராளுமன்ற துணைக்குழு, அந்த குழு தான் வந்து காங்கிரஸ் மேலிடம் அப்படின்றாங்க. ராஜேந்திர பிரசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து அந்த காங்கிரஸ் மேலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. யார் 3 பேர்? இதை வந்து பார்த்துக்கோங்கப்பா, அந்த 3 பற்றியும். காங்கிரஸோட மேலிடம் அப்படின்ற ஒரு இடத்துல யார் யார் இருப்பாங்க, அதாவது குழுவில் ஒரு காங்கிரஸோட பாராளுமன்ற குழுவில் யார் யார் இருப்பாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜேந்திர பிரசாத். ஓகேவா, இந்த 3 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர்த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, யார் யார்? ராஜேந்திர பிரசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், வல்லபாய் பட்டேல் இந்த பாராளுமன்ற துணைக்குழுவில் வந்து இருப்பாங்க. அதை தான் மேலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் காங்கிரஸ் அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மேற்பார்வையிடுவதும் அவர்களிடையே கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவதும் அவர்களுடைய பொறுப்புகளாகும். யாரோட பொறுப்பு? இந்த மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்களோட பொறுப்பு. ஓகேவா, அதுதான் இந்த 3 பேர் நம்ம முன்னையிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. மேலிடத்தின் முடிவை மீறியவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள் அல்லது தண்டிக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா, மேலிடத்தோட முடிவு, அதாவது இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜேந்திர பிரசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவங்க 3 பேர் சொல்கிறத தான் கேட்கணும். அப்படி கேட்கல, மேலிடம் சொல்கிறத கேட்கலனா அவங்களாம் ரொம்ப தண்டிச்சிருவாங்க. அப்போ அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். மத்திய மாகாண முதலமைச்சர் டாக்டர் காரே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காங்கிரஸோட மேலிடத்தோட உத்தரவை மீறிடுவார். அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பண்டித் ரவிசங்கர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஓகேவா, இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் மேலிடத்தோட பேச்சை வந்து மீறி யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிஎம் பதவியை மாற்றிருக்காங்க. அதாவது மத்திய மாகாண முதலமைச்சர் டாக்டர் காரே அப்படின்றவரை வந்து மாற்றிருப்பாங்க. அவருக்கு பதிலாக யாரை வந்து சிஎம்மாக போட்டிருப்பாங்கன்னா பண்டித் ரவிசங்கர் சுக்லா அப்படின்றவர் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக போட்டிருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்ட நேரத்தில் சில நிபந்தனைகளோடு முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்ற முன் வந்தது. பார்த்தீங்களா, முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் கூட சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற முன் வருது. ஆனால் காங்கிரஸ் அதற்கு சம்மதிக்கவில்லை. நீங்கள் எதுக்கூட தேவையில்லாத வரீங்கன்னு சொல்லி முஸ்லீமை கேட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் தான் வந்து எலெக்ஷன்லேயே தோற்று போயிட்டீங்களா, நீங்கள் எதுக்கு அமைச்சரவை அமைக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அந்த முடிவு பெரிய அரசியல் தவறு என்பதை பின் நிகழ்ச்சிகள் நிரூபித்தன. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்க பின்னாடி தனி நாடு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, ஏன்னா 38 இந்த மாதிரி சொல்கிறாங்க, 40 அவங்க தனி நாடே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது 2 வருஷம் கழித்து தனி நாடே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, அதனால் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், காங்கிரஸ் அமைச்சர்கள் 28 மாதங்கள் பதவியில் இருந்தன. அவை பெரும்பாலும் சுதந்திரமாகவே செயல்பட்டன. கவர்னர்களும் அன்றாட நிர்வாகத்தில் தலையிடவில்லை. பார்த்தீங்களா, ஏன்னா லின்லித்கோ வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி வந்து உங்களோட இதில் வந்து நாங்கள் நிர்வாகத்தில் ஆளுநர் வந்து தலையிட மாட்டார் அப்படின்னு சொல்லி லின்லித்கோ பிரபு வந்து சொல்லிடுவார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு தடையின்றி அவர்கள் கையொப்பமிட்டனர். பார்த்தீங்களா, இப்போ சட்டமன்றத்தில் ஏதாவது மசோதா வந்து நிறைவேறுச்சு அப்படின்னா
ஆளுநர்கள் வந்து அவங்க பாட்டு கையெழுத்து போட்டுறாங்க. முன்னெல்லாம் வந்து கையெழுத்து போட மாட்டாங்க. ஏன் என்ன அப்படின்ட்டு 1008 கேள்வி கேட்பாங்க. அந்த மசோதா வந்து நிராகரிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் யார் எந்த மசோதா கொண்டு வந்தாலும் ஆங்கிலேயர் அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஏற்றுப்பாங்க. மற்றபடி எப்படி வந்தாலும் நிராகரிப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா லின்லித் கோப்ரப் தான் சொல்லிட்டாரு இல்லை, ஆளுநர்கள் வந்து உங்களோட நிர்வாகத்தில் தலையிட மாட்டார், ஸோ நீங்கள் வந்து தாராளமாக எங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் ஆளுநர்கள் வந்து குறுக்கிடவே செய்தனர். பாருங்கள், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவசியப்பட்ட போது ஆளுநர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் கவர்னர்கள் வந்து குறுக்கிடுறாங்க. ஓகேவா, மற்ற டைம்லாம் வந்து குறுக்கிடலை. உதாரணமாக மத்திய மாகாணத்தில் ஏற்பட்ட முதலமைச்சர் டாக்டர் காரே பற்றிய தகராறில் கவர்னர் தலையிட்டார். பார்த்தீங்களா, இந்த டாக்டர் காரே வந்து இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட விஷயத்தில் ஆளுநர் வந்து தலையிடுறார். ஓகேவா, அவரோட விஷயத்தில் ஆளுநர் தலையிடுறாரு. பாருங்கள், அடுத்தது ஐக்கிய மாகாணத்திலும் பீகாரிலும் காங்கிரஸ் ஆட்சி அரசியல் கைதிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய முற்பட்ட போது கவர்னர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பார்த்தீங்களா, கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு அரசியல் கைதிகள் அத்தனை பேர்த்த நாங்கள் ரிலீஸ் பண்ணணும், அவங்க தேவையில்லாத போராட்ட வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க, நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஒரிசாவில் கவர்னர் விடுப்பில் சென்றபோது அமைச்சர்கள் கவர்னர் பொறுப்பில் இருந்த தலைமைச் செயலரின் கீழ் செயல்பட மறுத்தனர். பார்த்தீங்களா, ஒரிசாவில் கவர்னர் வந்து லீவில் இருக்கிறாரு. அதனால் அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்னர் பொறுப்பில் தலைமைச் செயலர் ஒருத்தர் இருப்பார். ஓகேவா, அப்போ கவர்னர் இல்லைன்னா கவர்னரோட ஒர்க் எல்லாமே அந்த தலைமைச் செயலர் தான் பார்ப்பார். அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே அமைச்சர்கள்லாம் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாத கவர்னர் வர சொல்லுங்கள், நாங்கள் எதனால அவர்கிட்ட பேசிக்கிறோம், உங்களுக்கு கீழெல்லாம் எங்களால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலர் கீழே யாருமே வந்து ஒர்க் பண்ணல. ஓகேவா, செயல்பட மறுத்துருக்குறாங்க. மாநில சுயாட்சி செயல்படுத்தப்பட்ட போது சில அரசாங்க அதிகாரிகள் இந்திய அமைச்சர்களின் கீழ் பணிபுரிய விரும்பாது வேலையிலிருந்து விலகி கொண்டனர். பார்த்தீங்களா, ஒரு சில அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய அமைச்சர்களின் கீழ் பணிபுரியதை விரும்பாது வேலையிலிருந்து விலகி இருக்கிறாங்க. பெரும்பாலானோர் சூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு அமைச்சர்களோடு ஒத்துழைத்தனர். ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதான் சொல்கிறாங்க. வேறு சிலர் காலில் குத்திய முள்ளாக இருந்து கொண்டு தொல்லைகள் பல தந்தனர். பொதுவாக காங்கிரஸ் அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நல்லிணக்கத்துடனேயே செயல்பட்டனர். ஒருவருக்கொருவர் புரிஞ்சு தான் செயல்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஒரே ஒரு விதிவிலக்காக இருந்தவர் ஐக்கிய மாகாணத்தின் தலைமைச் செயலர் ஆவார் அப்படின்றாங்க. ஓகேவா, ஒரே ஒருத்தர் வந்து விதிவிலக்காக இருக்கிறாரு. அது யார் அப்படின்னா ஐக்கிய மாகாணத்தோட தலைமைச் செயலர் அப்படின்றாங்க. தன்னுடைய ஒப்புதல் இன்றி எந்த அமைச்சருடைய உத்தரவையும் எந்த அரசாங்க ஊழியரும் நிறைவேற்றக்கூடாதென சுற்றறிக்கை அனுப்பினார். அவர் யார், இந்த ஐக்கிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலர். ஓகேவா, ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் விட்டுட்டு போயிருப்பார். அதனால தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிசாவில் பார்த்துருப்போம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய மாகாணம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது இவர் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னா, இங்கே பாருங்கள், தன்னுடைய ஒப்புதல் இன்றி எந்த அமைச்சருடைய உத்தரவையும் எந்த அரசாங்க ஊழியரும் நிறைவேற்றக்கூடாதுன்னு சுற்றறிக்கை அனுப்பினார். யார், இந்த ஐக்கிய மாகாணத்தோட தலைமைச் செயலர். ஆக்சுவலாக இவருக்கு வந்து பவர் கிடையாது, ஆளுநருக்கு தான் வந்து பவர் அதிகம், கவர்னருக்கு. ஆனால் கவர்னரை விட இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேசிக்கிறார். என்னோட பெர்மிஷன் வேணும், நீங்கள் வந்து ஏதாவது ஒப்புதல் வேணும் அப்படின்னா என்னோட பெர்மிஷனும் வேணும், அமைச்சர்கள் நீங்கள் வந்து எந்த மசோதா கொடுத்தீங்கனாலும் அதுக்கு நானும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், என்னோட ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க ஊழியரை வந்து இந்த மாதிரி நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி சுற்றறிக்கையில் அனுப்பிச்சிடுவார். என் பர்மிஷன் இல்லாத நீங்கள் எந்த மசோதாவையும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். முதலமைச்சராக இருந்த பண்டித பந்த் தலைமைச் செயலரின் போக்கை வன்மையாக கண்டித்தார். பாருங்கள், முதலமைச்சராக இருந்த பண்டித பந்த் வந்து தலைமைச் செயலரோட போக்கை வந்து வன்மையாக கண்டிக்கிறாரு. தலைமைச் செயலர் தனது சுற்றறிக்கையினை திரும்ப பெற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா, அவர் போட்ட அறிக்கையை அவரே ரிட்டன் வாங்கிக்கிறாரு. இல்லை அப்படின்னா மக்கள் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகேவா, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தலைமைச் செயலர் வந்து அவரோட சுற்றறிக்கையை வாபஸ் வாங்கிக்கிறாரு. அச்செயல் பிற அரசு ஊழியர்களிடையே நல்ல விளைவை ஏற்படுத்தியது. ஐக்கிய மாகாணத்தில் காங்கிரசுடன் கூட்டு அமைச்சரவை அமைக்க முஸ்லீம் லீக் ஆர்வத்தோடு இருந்தது. பார்த்தீங்களா, காங்கிரஸ் கூட வந்து சேர்ந்து அமைச்சரவை அமைக்கிறதுக்கு முஸ்லீம் லீக் நல்ல ஆர்வமாக இருந்திருக்குது. ஆனால் காங்கிரஸ் அமைச்சரவையில் முஸ்லீம் லீக்குக்கு இடமளிக்கவில்லை. அதன் காரணமாக பெரிய சர்ச்சை எழுந்தது. ஐக்கிய மாகாணத்திலும் பீகாரிலும் காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டன. பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஐக்கிய மாகாணத்திலையும் பீகார்லையும் காங்கிரஸ் ஆட்சியப்போ முஸ்லீம்களாக வந்து நிறைய கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த புகார்களை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு பீர்பூர் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை போடுறாங்க. ஓகேவா, 2 கமிட்டி இருக்கும். என்னென்னா அப்படின்னா பீர்பூர் கமிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷரீஃப் கமிட்டி. அந்த 2 கமிட்டியை வந்து விசாரணையோட குழுக்களை பற்றி அமைக்கிறாங்க. யார், முஸ்லீம்கள் வந்து அமைக்கிறாங்க. எந்தெந்த கமிட்டின்னு பார்த்துக்கோங்க, பீர்பூர் கமிட்டி, இன்னொன்று வந்து ஷரீஃப் கமிட்டி. ஸோ இதை ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஸ்டினாக நம்ம தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் குரூப் 2 மாதிரி எக்ஸாமுக்கு தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேவா. ஐக்கிய மாகாணத்திலையும் பீகார்லையும் காங்கிரஸ் ஆட்சி முஸ்லீம்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்ட போது இந்த மாதிரி வந்து எந்த 2 கமிட்டி அந்த புகார்களை வந்து விசாரித்தாங்க அப்படின்னா பீர்பூர் கமிட்டி, அதுக்கப்புறம் ஷரீஃப் கமிட்டி. ஓகேவா. பீர்பூர் கமிட்டி, ஷரீஃப் கமிட்டி, இந்த 2 கமிட்டியும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா. அந்த மாதிரி இந்த 2 கமிட்டியும் இரு விசாரணை குழுக்களை முஸ்லீம்கள் அமைத்தனர். இந்த காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் முஸ்லீம்களின் துன்பங்கள் என்ற தலைப்பில் பசல் உல் ஹக் அறிக்கை விட்டார். பார்த்தீங்களா, இவர் வந்து எந்த தலைப்பில் விட்டுருக்காரு, முஸ்லீம்களோட துன்பங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் பசல் உல் ஹக் அவர் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை விட்டுருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க, அறிக்கை விட்டது யார் பேர் அப்படின்னா பசல் உல் ஹக் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை விட்டுருக்கார். ஓகேவா. என்ன தலைப்பில், முஸ்லீம்களின் துன்பம். ஓகேவா. முஸ்லீம்களின் துன்பம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து அறிக்கை விட்டுருக்கார். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கான தகுதியுடைய முஸ்லீம் எவரும் இல்லை என கூறியதற்காக ஒரிசாவில் முஸ்லீம்கள் காங்கிரஸ் அமைச்சரவைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி முஸ்லீம்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சரவையில் சேர்த்து கொள்வதற்கான தகுதியே உங்கள்கிட்ட யார்கிட்டையும் கிடையாது, எந்த முஸ்லீம்கிட்டையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முஸ்லீமை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க ஒரிசாவில். ஓகேவா. அதனால் ஒரிசா அமைச்சரவைக்கு எதிராக வந்து கண்டன தீர்மானம் வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியிருக்கிறாங்க. கண்டன தீர்மானம் கிடையாது, அமைச்சரவைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இவையெல்லாம் ஜின்னாவின் வாய்க்கு அவலாயின அப்படின்றாங்க. காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து முஸ்லீம்கள் ஒதுக்கப்பட்டதை காரணமாக கொண்டு நலிந்து போயிருந்த முஸ்லீம் லீக்குக்கு புத்துயிர் கொடுத்தார் ஜின்னா. பாருங்கள், இந்த ஜின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங் பாயிண்ட்டாக இருப்பார். ஏன்னா இந்த டைமில் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னா சொல்கிறத கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநாடு உருவாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லி ஒரு காரணத்தை காட்டி தனிநாட்டுக்கு தனியாக மாநாட்டை கூட்டிட்டுருவார். சரி பாருங்கள், பிற அமைச்சரவைகள். காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்காத பிற மாநிலங்களில் கவர்னர்களின் தலையீடு அதிகமாக இருந்தது. பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில் எந்தெந்த மாநிலங்கள் வந்து அமைக்கலையோ அந்த ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரோட குறுக்கீடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ஆளுநர் வந்து லின்லித்கோ என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து ஆளுநர்கள் தலையிட மாட்டாங்க அப்படின்னு தானே சொன்னார். அது காங்கிரஸ் அமைச்சரவையில் மட்டும்தான் அந்தமாதிரி தலையில்லை. மற்ற அமைச்சரவையெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்கோ, எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸ் இல்லாத அமைச்சரவையெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இவங்க வந்து அதிகமாக தலையிட்டுருக்குறாங்க கவர்னர்கள்லாம். உதாரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் சிக்கந்தர் ஹயாத் கானை கலந்து ஆலோசிக்கலாமலேயே அரசாங்கம் அரசியல் கைதிகளை விடுவிக்கப் போவதில்லை என்று கவர்னர் வைஸ்ராய்க்கு அறிவித்தார். பார்த்தீங்களா, பஞ்சாப் முதலமைச்சர் யார் அப்படின்னா சிக்கந்தர் ஹயாத் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஓகேவா. சிக்கந்தர் ஹயாத் கான், பாருங்கள், ஹயாத் கான், சிக்கந்தர் ஹயாத் கான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து எதாக இருந்தாலும் கலந்து ஆலோசிக்கணும் கவர்னர். இந்த மாதிரி கலந்து ஆலோசித்து தான் சொல்லணும். ஆனால் இவர் வந்து என்ன சொல்லிடுறாரு கவர்னர், இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்க போவதே கிடையாது அப்படின்னு சொல்லி கவர்னர் வைஸ்ராய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறார். ஓகேவா. கவர்னர் வந்து வைஸ்ராய்க்கு வந்து அறிவிச்சிடுறாரு. 1942 அக்டோபர் மாதம் சிந்து முதலமைச்சரை கவர்னர் பதவி நீக்கம் செய்து விட்டார். பார்த்தீங்களா, 1942 சிந்து முதலமைச்சர் இருக்கார் இல்லை, அவரை வந்து கவர்னரே வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டார். கவர்னருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து நிர்வாகத்தில் கரெக்டாக இருக்கணும்ல. ஆனால் கவர்னர் வந்து அவரோட எல்லைக்கு மீறி செயல்பட்டு இந்த மாதிரி வந்து சிந்து முதலமைச்சரை வந்து பதவி நீக்கம் பண்ணிடுறாரு. சிந்து, வங்காளம், வடமேற்கு எல்லை மாகாண கவர்னர்கள் முஸ்லீம்களுக்கு அளவு மீறிய சலுகைகளை வழங்கினார் என்று கருதப்பட்டது. பார்த்தீங்களா, இந்த 3 ஸ்டேட்டில் மட்டும், இந்த 3 ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு ரொம்ப நிறைய சலுகை கொடுக்குறாரு. எங்கெங்க, சிந்து, வங்காளம், வடமேற்கு எல்லை மாகாண கவர்னர்கள் முஸ்லீம்களுக்கு அதிக அளவு இந்த மாதிரி சலுகைகளை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக பஞ்சாப், வங்காள கவர்னர்கள் மக்களின் அடக்குமுறைக்கு உள்ளாயினர். பாருங்கள், பஞ்சாப்லையும் வங்காளத்துலையும் கவர்னர்கள் வந்து மக்களோட அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மதிப்பீடு. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1937 காங்கிரஸ் மாநில ஆட்சியில் அமர்ந்தது ஒரு சர்ச்சைக்குரிய செயலாக கருதப்பட்டது. 1920களில் சட்டமன்றத்தை புறக்கணித்த காங்கிரஸ் 1930களில் சட்டமன்றத்துக்குள் நுழைந்ததோடு மட்டுமின்றி அமைச்சரவையும் அமைத்தது. அரசாங்க பதவியை ஏற்றுக்கொண்டதால் காங்கிரஸால் பல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய முடிந்தது. கல்வி, கிராம கைத்தொழில்கள், உள்ளாட்சி நிர்வாகம், மதுவிலக்கு, கடன் நிவாரணம், தீண்டாமை ஒழிப்பு, அரசியல் கைதிகள் விடுதலை, அரசாங்கத்தால் பறிக்கப்பட்ட சொத்துக்களை திருப்பி கொடுத்தல், அரசியல் தொண்டர்களின் நடமாட்ட கட்டுப்பாடு நீக்கம், பத்திரிகை சுதந்திரம், அரசியல் அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம் போன்ற பல நடவடிக்கைகள் வந்து காங்கிரஸ் அமைச்சரவையால் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அதில் 1-2 தான் நிறைவேறியிருக்கும். ஓகேவா. மாநில சுயாட்சியின் விளைவாக பல நல்ல சட்டமன்ற வழக்காறுகளும் சம்பிரதாயங்களும் நடைமுறைக்கு வந்தன. பாருங்கள், மாநிலத்தோட சுயாட்சியோட விளைவாக தான் பல நல்ல சட்டமன்ற வழக்குகளும் அதுக்கப்புறம் சம்பிரதாயமும் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றாங்க. காங்கிரஸ் அமைச்சர்கள் பொறுப்பேற்று அரசாங்கத்தை நடத்தும் அனுபவம் பெற்றனர். பார்த்தீங்களா, காங்கிரஸ் வந்து அமைச்சரவை பொறுப்பேற்று அரசாங்கத்தை நடத்துகிற
அனுபவமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து கிடச்சிருது. மக்களும் சுயாட்சி முறைக்கு பழக்கப்பட்டனர். பாருங்கள், மக்களும் சுயாட்சி முறைக்கு பழகிக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்று வேட்கை எழுந்தது. அதனால் வந்து முழுசாக எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும், சுயாட்சி எங்களுக்கு வேண்டாம், முழுசாக இன்னும் வந்து எங்களுக்கு வந்து சுதந்திரம் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து போராடுறாங்க. ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்தால் அரசாங்கத்தை, ஓகேவா, அரசாங்க அதிகாரத்தை கொண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தை வலிமை பெற செய்தல் என்று 2 அடிப்படை குறிக்கோளோடு தான் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தது. ஆமாம், ஏன்னா 2 குறிக்கோள் வந்து வச்சு தான் காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைப்பாங்க. என்னென்னது? ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து அரசாங்க ஆதிக்கத்தை கொண்டு நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு வலிமை பெற செய்யணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுதந்திரத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி 2 கோரிக்கையை வச்சுருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி இருந்தவரை அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து வந்தது என்பதில் ஐயமில்லைன்றாங்க. ஓகேவா, பாருங்கள், அதனால தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து வந்ததில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவங்க வந்து அந்நியர்களோட ஆதிக்கத்தை எதிர்த்துட்டு தான் இருந்திருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அந்த அளவுக்கு, ஓகேவா, ஆனால் அது எந்த அளவுக்கு அதிகாரத்தை கொண்டு சுதந்திர போராட்டத்தை மேலும் வலிவுடன் தாக்கிற்று என்பது சந்தேகமே அப்படின்றாங்க. ஓகேவா, அவங்களுக்கே டவுட் இருக்குது, அது எந்த அளவுக்கு அரசாங்க அதிகாரத்தை கொண்டு சுதந்திர போராட்டத்தை வலிவுடன் தாக்கிற்று அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்றாங்க. ஓகேவா, காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் நாட்டு விடுதலை போராட்டம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. பாருங்கள், காங்கிரஸோட கட்சி ஆட்சி காலத்தில் நாட்டு விடுதலை போராட்டம் பின்னாடி தள்ளப்பட்டதுன்றாங்க. அதே மாதிரி மேலும் அமைச்சரவை அமைப்பில் முஸ்லீம் லீக்கை இணைத்து கொள்ளாதது இந்து முஸ்லீம் வேற்றுமை விஸ்வரூபம் எடுக்க காரணமாக இருந்ததுன்றாங்க. பாருங்கள், இதனால தான், ஏன்னா தனிநாடு கேட்பாங்க. நம்ம முன்னையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒழுங்காக காங்கிரஸ் வந்து முஸ்லீம் கூட வந்து இணைஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே அங்கே வந்திருக்காது. முஸ்லீமாக வாண்டடாக வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி. ஓகேவா, முஸ்லீம் லீக் வந்து வாண்டடாக கேட்குறாங்க, எங்களையும் அமைச்சரவையெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக கேட்கும்போது இவங்க கொடுத்துருக்கணும். பட் ஆனால் இவங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்து முஸ்லீம் வேற்றுமை வரதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது வந்து இருந்திருக்குது அப்படின்றாங்க. குறைகள் பல இருப்பினும் மாநில சுயாட்சி அனுபவம் மேலும் மக்களுக்கு அதிக அதிகாரங்களை பெற்றுத்தரும் தேசிய இயக்கத்தை தீர்மானமாக வழிநடத்தவும் போதிய அனுபவத்தை காங்கிரஸுக்கு பெற்றுத்தந்தது என்பதில் ஐயமில்லை. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் இதில் நிறைய அனுபவப்பட்டுறாங்க. ஓகேவா, இதெல்லாம் காங்கிரஸ் நிறைய அனுபவப்பட்டுறாங்க. அதான் சொல்கிறாங்க. ராஜாஜி அமைச்சரவை கூட பார்த்தீங்க அப்படின்னா 1937 அமைச்சரவை அமைப்பாங்க தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் 1939 பார்த்தீங்க அப்படின்னா பதவி விலகிடுவாங்க. இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, பதவி விலகிடுவாங்க. ஏன் அப்படின்னா லின்லித்கோ வந்து என்ன பண்ணுவார், இவரோட அமைச்சரவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்காமையே வந்து 2ஆம் உலகப் போரில் இந்த மாதிரி இந்தியாவும் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால இவர் வந்து என்ன பண்ணிடுவார், இவர் வந்து பதவியை விலகிடுவார். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் பதவி விலகின டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியை வந்து மீட்பு நாளாக கொண்டாடலான்னு சொல்லி ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடியிருப்பார். ஓகேவா, இதெல்லாம் இதுக்கு அடுத்து வரும். ஸோ நம்ம அதை அப்படியே 1 by 1 பார்க்கலாம். இதோட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1935 ஆக்டும் சுயாட்சி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தோட சுயாட்சியும் இதோட வந்து முடியுது. ஓகேவா, இதில் சொன்ன முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த கமிட்டி பார்த்துக்கோங்க, 2 கமிட்டியும் ஐக்கிய மாகாணத்துலேயும் பீகார்லேயும் வந்து முஸ்லீம்கள் வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க காங்கிரஸ். ஓகேவா, காங்கிரஸ் வந்து முஸ்லீம்கள் நிறைய கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு 2 கமிட்டி போட்டிருப்பாங்க அதை விசாரிக்கிறதுக்கு. முஸ்லீம்களே வந்து போட்டிருப்பாங்க. அந்த 2 கமிட்டி பார்த்திங்க அப்படின்னா பீர்பூர் கமிட்டி, ஷரீஃப் கமிட்டி. இந்த 2 கமிட்டியுமே ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கமிட்டியோட அறிக்கையை யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பசல் உல் ஹக் அப்படின்றவர் அந்த கமிட்டியோட அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐஎன்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்றதை ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி பார்த்தோம்னாலே போதும், வேறு எதுவும் நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம் தான். ஸோ அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரியே படிங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.